Hi guys, hi guys, என் பேர் சிவா. நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கேன். ஸோ புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கான ஸ்கில் செட்டில் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரீனில் தெரியும் உங்களுக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இது மூணும் நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும், படிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் ஒர்க், வெதர் இட் இஸ் ஆங்குலர் ஆர் ரியாக்ட். ஓகே, ரியாக்ட் இருக்குது, அதுவும் நல்ல ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ரெண்டாவது ஆங்குலரில் வந்து ஆங்குலர் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து ஓல்டு வெர்ஷன். ஸோ கரண்டில் பார்த்தோம்னா ஆங்குலர் 2 வெர்ஷன் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டில் ஆங்குலர் 13 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அது நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் காலேஜ் டேஸ்லேயே இந்த HTML, CSS இதெல்லாம் படிச்சிருக்கலாம், இஃப் யூ ஹேவ் ஸ்டடிட் ரிலேட்டட் டு த கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அது காலேஜ் இதில் படிக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. நானும் இதுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடலாம் இருக்கேன், அது பாருங்கள். ஸோ பார்த்து படிங்க. டெய்லியும் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலை அப்படின்னா ஐடியில் ஜாப் வேணும், நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து மேஜராக 2 பேர் இருப்பாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பர் 2 பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்விக்கி, சொமேட்டோ இருக்க ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தியா, அந்த யூஐ, அந்த யூசர் இன்டர்ஃபேஸ், நாங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான் அந்த வெப்சைட்டே டெவலப் பண்ணுவோம். அதுக்கு டேட்டா வரது சரி, டேட்டா வரதெல்லாம் பார்த்தோன்னா எங்கேருந்து வரலாம், பேக் அண்ட் டீம் அவங்க தருவாங்க. நாங்கள் ஏபிஐ இன்டெகிரேஷன் பண்ணி டிஸ்பிளே காட்டுவோம். அதான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த வெப்சைட்டை நீங்கள் தயாரிக்கலாம், வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுலேயும் வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், அப்புறம் என்னது ஆண்ட்ராய்ட் டெவலப்பர், iOS டெவலப்பர், இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்குது. மோஸ்ட்லி வெப் டெவலப்மெண்ட்டு இருக்குது. அதான் ஐயோ தப்பாக சொல்கிறேன். ஓகே, பரவாயில்ல, கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா மொபைல் டெவலப்பரு, ஐ மீன் ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் வெப் 3 இது இருக்குது. நீங்கள் இது படிச்சுக்கலாம். அதுக்கு ஆங்குலர் இது ஓகே தான். இப்போ மொபைல் டெவலப்மெண்ட் போடனா ரியாக்ட் நேட்டிவ் இருக்குது, ஆங்குலர் நேட்டிவ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அயானிக் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இப்போ அது நான் தனித்தனியாக இன்னும் வீடியோலாம் போடுறேன், அது தனியாக நான் சொல்கிறேன், அதை நின்று பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஈவன் இஃப் யூ அதான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிக்கலாம் கூட பிரச்சனை இல்லை. டெய்லியும் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து நீங்கள் W3 ஸ்கூல் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு யூ ஷுட் ஹாவ் த டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த வெப்சைட்டை போய் பாருங்கள். அதுலேயும் நிறைய டுட்டோரியல் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா ஒர்க் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள். CSS, HTMLலாம் ஈஸியாக கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆல்ரெடி. ஏன்னா காலேஜ் டேஸில் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு யூ மஸ்ட் நோ திஸ். ஓகே, ரியாக்டு, ஆங்குலரு, அப்புறம் ஜேஎஸ் இருக்குல்ல, இது மூணுமே பார்த்தோம்னா தமிழில் யூடியூப் சேனல் நிறைய இருக்குது, ப்ரோக்ராம் போடுவாங்க, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு அதேமாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ சும்மா பார்க்குறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 months ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு வெப்சைட், நீங்களும் ஒரு வெப்சைட்டு பில்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் நிறைய டவுட்ஸ்லாம் வரும். வெப்சைட் கிரியேட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து கெயின் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் போட்டு, இன்டர்வியூ வந்து நாக்குரின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இல்லை மான்ஸ்டர், லிங்க்டின், ஏதோ ஒன்று வெப்சைட், நீங்கள் ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணால் போதும். கால்ஸ் வரும். ஃப்ரெஷராக இருந்தால் கொஞ்சம் கால்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் நிறைய கால்ஸ் வரும். அது ஓகே தான். அதுக்கு நான் தனியாக வீடியோ தான் போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ரெஸ்யூம் போட்டோம்னா கால்ஸ் வரும். யூ ஹாவ் டு கிராக் 1 or 2 rounds ஆஃப் த இன்டர்வியூ. தென் வாட் வில் ஹேப்பன், HR round will be there. HR roundலாம் ஈஸி தான். ஜஸ்ட் தே வில் நெகோஷியேட் அபவுட் யுவர் CTC, ஐ மீன் ஒரு சேலரி பற்றி சொல்லுவாங்க, என்ன சேலரி வேணும், அவங்க என்ன கொடுக்குறாங்க, நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக ஆஃபர் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வென் யூ ஹாவ் டு ஜாயின், தேர் வில் பி மென்ஷன், தென் யூ கேன் ஜாயின். ஓகே, அதான். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரில் பார்த்தோம்னா இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா HTML இருக்குல்ல, அதேமாதிரி CSSல வந்து அதுலேயும் சில இதெல்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா இந்த லெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது, சேஸ்ன்னு ஒன்று இருக்குது,
டெய்ல் யூனிட்னு ஒன்று இருக்குது. பூஸ்ட்ரப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த சிஎஸ்எஸோட ஃப்ரேம் ஒர்க்கு. இப்போ ஜேஎஸ்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் பார்த்தா ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கு தான் இந்த ஆங்குலர் ரியாக்டும். அப்புறம் ஜேக்குரி இருக்குது, அதுவும் இருக்குது. அதெல்லாம் ஜேக்குரி ஓகே தான், அது தெரிஞ்சுதான் ஓகே, தெரியலாம் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இது தெரிஞ்சால் போதும். மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா HTML, சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், ஆங்குலர் ஆர் ரியாக்ட், இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 to 4 மந்த் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அப்புறம் ஒரு 1 month 2 மந்த்துக்கு வந்து வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லாவே சூப்பராக அதில் வந்து மாஸ்டர் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இன்டர்வியூ போட்டு நீங்கள் கால் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கு யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின். ஆல் த கொஸ்டின் விச் தே வாட் எவர் கொஸ்டின் தே ஆஸ்க் யூ கேன் ஆன்சர். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோதான். அப்புறம் ஜாயின் பண்ணிட்டா என்ன அவ்வளோதான், சண்டே லீவ் தான், சேலரி நல்ல சேலரி தருவாங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, டாஸ்க் வந்து குடி குடியாக சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாச்சும் என்ன சொல்கிறது, அப்புறம் ஐடி கம்பெனிக்குள்ள அந்த என்ன சொல் இந்த என்விரான்மெண்ட்லாம் எப்படி இருக்கும், உள்ளே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, ஐடி கம்பெனிக்குள்ளே எத்தனை ரோல்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த ரோலுக்கு என்னென்ன ரெஸ்பான்ஸ், யார் என்ன ஒர்க் பண்ணுவாங்க, கம்பெனிக்குள்ளே எப்படி ஒர்க் டாஸ்க்கு ரெக்குவயர்மெண்ட் எப்படி வரும், அது எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க, அது எப்படி ஃபர்தராக கொண்டு போவாங்க, எப்படி ஃபைனலாக ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த வீடியோ பற்றிலாம் நிறைய இருக்குது. ப்ராசஸ்லாம் நான் அதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். தேங்க்யூ கைஸ், பை.